அழகான ஒரு கடற்கரையில் பாறைகள் நிறைந்த இடுக்குகளில் ஒரு சிறிய மீன் குடும்பம் வசித்து வந்தது. அவை சிவப்பு நிறத்தில் ஒளிரும் அழகான மீன்கள். அந்த பாறையின் அடியில் தாய் மீன் பல முட்டைகளை இடித்து அவற்றை பாதுகாத்து வந்தது. அதில் ஒரு சிறிய மீன் முட்டை உடைந்து ஒரு குட்டி மீன் வெளிவந்தது. அந்த குட்டி மீனை தந்தை மீன் அன்புடன் கவனித்து வளர்த்தான். மீதமுள்ள முட்டைகளை தாய் மீன் பாதுகாத்துக் கொண்டிருந்தது. சில நாட்களில் அந்த குட்டி மீன் கொஞ்சம் வளர்ந்தது. அது தன் தந்தையுடன் நீந்தி உணவை எப்படி தேடுவது என்று கற்றுக்கொண்டது. ஆனால் தந்தை மீன் எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் கடுமையாக சொல்வான். ஒருபோதும் கரைக்கு அருகில் செல்லக்கூடாது, அங்கு ஆபத்து இருக்கிறது. ஆனால் அந்த குட்டி மீனுக்கு அது புரியவில்லை. அது எப்போதும் கரையை நோக்கி ஆர்வமாக பார்த்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள், எனக்கு நீந்த தெரியும், நான் தனியாக போகலாம் என்று எண்ணி அது தந்தையை விட்டு விலகி கரையை நோக்கி நீந்தத் தொடங்கியது. அதே நேரத்தில் அங்கு ஒரு கொக்கு மீனை பிடிக்க காத்திருந்தது. குட்டி மீன் அருகில் வந்ததை பார்த்த கொக்கு அதை பிடிக்க தயாரானது. இதை கண்ட தந்தை மீன் விரைந்து வந்து தன் குட்டியை காப்பாற்ற முயன்றான். ஒரு கடுமையான போராட்டம் நடந்தது. இறுதியில் தந்தை மீன் குட்டியை காப்பாற்றியது. ஆனால் அந்த போராட்டத்தில் தந்தைக்கு காயம் ஏற்பட்டது. இதை கண்ட குட்டி மீன் மிகவும் வருந்தியது. அப்போது தந்தை மெதுவாக சொன்னான், நான் உன்னை அங்கு செல்லக்கூடாது என்று சொன்னது உன் நலனுக்காகத்தான். நீ கேட்டிருக்கவில்லை, அதனால் நீ ஆபத்தில் சிக்கிக் கொண்டாய். வாழ்க்கையில் மூத்தவர்கள் சொல்லும் வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். சிறிய தவறுகள் பெரிய இழப்புகளுக்கு காரணமாகலாம். அதை சரி செய்யலாம், ஆனால் அதன் விளைவுகளை மாற்ற முடியாது. இதை கேட்ட குட்டி மீன் தன் தவறை உணர்ந்து, இனிமேல் நான் உங்கள் சொல்லை கேட்டு நடப்பேன் என்று உறுதியளித்தது. அதன் பிறகு அது தந்தையின் வழிகாட்டுதல்படி பாதுகாப்பாக வாழ்ந்தது. முடிவு: மோரல் எண்டிங். மூத்தவர்கள் சொல்லும் வார்த்தைகளை மதித்து கீழ்ப்படிய வேண்டும். அது நம் நலனுக்காகத்தான்.